இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நியூஸா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் எல்லாமே ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் வந்து கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வந்து இருக்க போகுது. 140 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு இப்போ கிஃப்ட் 50 பொறுத்தளவுல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. நெகட்டிவ்ல தான் வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இப்ப நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரூடோட பிரைஸ் வந்து திரும்ப வந்து ஏறிடுச்சு. க்ரூடோட பிரைஸ் வந்து ஏறுது ஃபர்ஸ்ட் இருக்கா? செகண்ட் வந்து இருக்குது என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளோட ருப்பி வந்து வீக் ஆயிட்டே போகுது. அது வந்து செகண்ட். மூணாவதா இருக்குது மிடில் ஈஸ்டோட அந்த டென்ஷன்ஸ். அது ஒன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மூணும் சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து வீக்கா இருக்கு. ஸோ இது வந்து குளோபல் மார்க்கெட்ஸே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பான் மார்க்கெட் வீக்கா இருக்கு. சவுத் கொரியன் மார்க்கெட் வீக்கா இருக்கு. ரொம்பவே வந்து விழுந்திருக்கு. 2% மேல வந்து விழுந்திருக்கு. அப்புறம் இங்க ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வீக்கா இருக்கு. ஸோ நம்மளோட ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாவே வீக்கா இருக்கு. செகண்டா வந்து பார்க்கும்போது யூஎஸோட மார்க்கெட் எல்லாமே வீக்கா இருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது டவ் அண்ட் ஜோன்ஸ் அண்ட் தென் இங்க S&P 500 எல்லாமே வந்து இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இங்க குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து வீக்கா இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கான நல்ல வீக்கா தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1% வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. $110 பர் பேரலுக்கு வந்து போயிடுச்சு க்ரூடோட அந்த ஒரு பிரைஸை பொறுத்தளவுல. ஸோ இது ஏன் இந்த பிரைஸ் ஏறுது அப்படின்னா, இங்க வந்து யூஎஸ் வந்து திரும்ப வந்து வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு. ஸோ டக்குன்னு வந்து இந்த ஒரு பீஸ் டீல முடிங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி டீடெயிலா வந்து பார்ப்போம் அப்புறமா. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட ருப்பி வந்து திரும்ப வீழ ஆரம்பிச்சிருக்கு. 95.86 ரூபாய் பர் யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து இருக்கு நம்மளோட ருப்பி வந்து. ஸோ ரொம்ப வந்து வீக் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட மார்க்கெட்டிங் நெகட்டிவான சென்டிமெண்டா இருக்கு. இப்போ கோல்ட பொறுத்தளவுல $4,519 பர் அவுன்ஸ் வந்து இருக்கு கோல்டு இங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல. நம்மளோட MCX ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,58,000 ரூபாய் கிட்ட வந்து இருக்கு 10 கிராம் ஆஃப் கோல்டு வந்து. ஸோ இங்க கோல்டு வந்து கொஞ்சம் வந்து இறங்கிருக்கு. இங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் சரி நம்மளோட மார்க்கெட்டுமே கொஞ்சம் வந்து இறங்கிருக்கு. எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு? இங்க வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல 1,300 கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணிருக்காங்க. பட் ஆனா டிஐஎஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2,000 கோடி ரூபாய்க்கு ஆப்போசிட்டா வந்து வித்துருக்காங்க. இதுலயுமே இன்னைக்கான மார்க்கெட்ல நடக்க போற அந்த ஒரு நியூஸ் இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் இதுவா வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ அந்த வேர்ல்ட் நியூஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதனாலதான் ஓவரால் மார்க்கெட்டே வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஈரானுக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு. பீஸ் டீல்ஸ் வந்து டக்குன்னு முடிக்கணும். ஸோ கிளாக் இஸ் டிக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ டக்குன்னு முடிங்க அந்த ஒரு பீஸ் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானோட மிலிட்டரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இப்போ வந்து வீக்கா வந்து இருக்கு. ஸோ பேட் வீக்கெண்டா வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த டைம்ல வந்து நீங்க இந்த ஒரு பீஸ் டீல்ஸை ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்றது இவங்களோட ஸ்டாண்டர்டா இருக்கு. பட் ஆனா ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் வந்து கிடையாது. ஈரானோட அந்த ஒரு ட்ரூப்ஸ் எல்லாமே மிலிட்டரி ட்ரூப்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததா நீங்க வந்து அந்த நியூக்ளியர் டாக்ஸ்ல நீங்க சொல்ற அந்த ஒரு நெகோசியேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த அலைன் ஆகல. ஸோ மீனிங்ஃபுல்லாவே வந்து இல்ல. அதனால வந்து எங்களால ஒத்துக்க முடியாது. அதனால நெகோசியேஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது இவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. அக்ரிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது இவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை இப்ப திரும்ப ரீஓபன் பண்ணணும். அதுக்கு இங்க ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஸ்மால் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் ரீஓபன் வந்து பண்ணி விடுவோம் அப்படின்றது இவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் நீங்க வாங்கக்கூடாதுன்றது இவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. இதனாலே $110 பர் பேரலுக்கு வந்து இங்க பிரெண்ட் குரூடோட பிரைஸ் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறமா யுஏஇல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டாக் வந்து நடந்துச்சு. இங்க அல் தஃப்ரா ரீஜன்ல வந்து ஒரு அட்டாக் வந்து நடந்துச்சு. அது வந்து பராக்கா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ட்ரோன் ஸ்ட்ரைக் வர நடந்துச்சு. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, திரும்ப வந்து இந்த ஒரு எல்லா கண்ட்ரிஸுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா உட்பட எல்லா கண்ட்ரிஸுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு டென்ஷன்ஸ் எல்லாமே குறையுங்க. ஸோ இது வந்து இந்த உலகத்துக்கே வந்து சேஃப் கிடையாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ஸ்க்கு பதில் டிப்ளமசி வந்து இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து சொல்றாங்க. ட்ரம்ப் என்ன கிளைம் பண்றாரு அப்படின்னா, சைனா கூட வந்து விசிட் பண்ணியிருந்தார்ல. ஸோ அப்போ வந்து சிஜிபிக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இங்க ஈரான் வந்து ரீஓபன் வந்து பண்ண ஒத்துப்பாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ரீஓபன் பண்ண வந்து ஒத்துப்பாங்க அப்படின்றது சைனாவோட பிரசிடென்டான ஜிஜிபிங்க்கு வந்து இங்க ட்ரம்ப் கிட்ட சொன்னதா வந்து ட்ரம்ப் வந்து வெளியே சொன்னாரு. பட் ஆனா சைனா வந்து ஒன்னும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஸோ இதை தாண்டி ட்ரம்ப் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஈரான் வந்து ஃப்ரீயா அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூவ்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண விட்டாங்க அப்படின்னும் போது சைனீஸ் கம்பெனிஸ் மேல இருக்கிற நிறைய சாங்ஷன்ஸ் வந்து நாங்க வந்து ரிமூவ் பண்ணிப்போம், அதாவது ஈஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே இருக்கிற ஒரு வேர்ல்டு நியூஸா வந்து இருக்கு. ஸோ இதை தாண்டி ஈரான் வந்து என்ன வான் பண்றாங்க அப்படின்னா, யுஏஇ வந்து வான் பண்றாங்க. எதுக்காக யுஏஇல வந்து அட்டாக் நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் கூட வந்து ஸ்ட்ரென்த்தான பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலும் அந்த யுஏஇயும் வந்து ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் வந்து போறாங்க. ஸோ அப்படி போகக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஒரு அட்டாக் வந்து நடக்குது. ஸோ எங்களோட பேஷன்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டிங்க அப்படின்றத வந்து இங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற வேர்ல்டு நியூஸா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் உள்ள வந்து போவோம். இப்ப டிசிஎஸ் கம்பெனி அந்த நீங்க இன்ஃபோசிஸ் அந்த எல்செல் டெக் இந்த மாதிரி இருக்கிற ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே இங்க லாஸ்ட் ஒரு மந்த்ல வந்து 12%, லாஸ்ட் ஒரு 3 மாசத்துல 16%, லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல 24% வந்து இறங்கிருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்செல் டெக் எல்லா கம்பெனிஸுமே நம்ம டாப் பிளேயர்ஸ் எடுத்தோம்னா எல்லாருமே வந்து இறங்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா என்னதான் இந்த ஷேர்ஸ் எல்லாமே இப்படி இறங்கினாலும் கூட ஹெவியான டிவிடன்ஸ் வந்து இன்னும் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா 110 ரூபா பர் ஷேருக்கு டிவிடெண்டா இந்த ஒரு டோட்டல் ஃபினான்ஷியல் 2026 வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம இன்ஃபோசிஸ் கம்பெனி பக்கம் வந்து அப்படின்னா 25 ரூபா பர் ஷேருக்கு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸெல் டெக் கம்பெனி 24 ரூபாய் லாஸ்டா வந்து கொடுத்தது.
எல்டிஎம்என்ட்ரி வந்து ஒரு 53 ரூபா கொடுத்துருக்காங்க. டெக் மஹேந்திரா ஒரு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்க ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி வந்து 270 ரூபா பர் ஷேருக்கு வந்து இன்டர்ம் டிவிடெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. டாடா எலக்ஸி வந்து 75 ரூபா பர் ஷேருக்கு டிவிடெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. பெர்சன்ஸ் சிஸ்டம் வந்து இங்க 18 ரூபா பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. விப்ரோ கம்பெனி டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. 15,000 கோடி ரூபாய்க்கான பைபேக் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, என்னதான் எங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்க ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணாலும், ஓப்பன் ஐயோட புது டூல்ஸ்னாலையும் ஆந்திரபிக்கோட புது டூல்ஸ்னாலையும் வந்து இங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் கூட இந்த கம்பெனிஸ் எல்லாருமே ஹெல்த்தியான டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். முத்தூட் ஃபின்காப் வந்து ஐபி வந்து வரப்போதா சொல்லியிருக்காங்க. 4,000 கோடி ரூபாய்க்கான ஐபி வந்து வரப்போறாங்க. முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி ஏற்கனவே லிஸ்டட்ல இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின் வந்து லிஸ்டட்ல இருக்கு. இப்போ முத்தூட் ஃபின்காப் என்ற கம்பெனி வந்து வருது. 4,000 கோடி ரூபாய்க்கு ஐபி வந்து போட போறாங்க. இந்த ஐபிஓ வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த நீங்க ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் இது எல்லாமே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஐபிஓ எப்போ வரும் அப்படின்றத வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 10 ரூபாயில இருக்க இந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபாவா வந்து குறைய போகுது. இந்த கம்பெனி இதை தாண்டி ஒரு 4,000 கோடி ரூபாய் வந்து திரட்ட போறாங்க இன்சிடிஸ் மூலமா. ஸோ இது வந்து ஜூலை 2026 இருந்து ஜூன் 2027 வந்து திரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு ஃபண்ட் ரைசிங் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா 30,000 கோடி ரூபாய்க்கான இஷ்யூன்ஸ் லிமிட் வந்து இவங்க வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் லிமிட் வந்து மேக்ஸிமமா 10,000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. Q4 அந்த ஒரு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 32% ஏறி இருக்கு. ரெவன்யூ 3,500 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 204% வந்து ஏறி இருக்கு. 664 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. டோட்டல் ஏஇஎம் வந்து 56,000 கோடியா வந்து இருக்கு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 ஓவரால் அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இங்க 1,600 கோடியா வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. கிராஸ் என்பி, நெட் என்பி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஒரு முத்தூட் ஃபின்காப்போட ஐபிஓ வந்து நம்ம வெயிட் பண்ணி இங்க வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுவோம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹீரோ மோட்டோகார்ப் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1,500 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா பிளான் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2027 ஃபுல்லாவே அந்த அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்க போகுது. 60,000 ஸ்கூட்டர்ஸ் வந்து பர் மந்த்துக்கு வந்து வெளியே வருது. அது வந்து 1,00,000 யூனிட்ஸா வந்து வெளியே வரணும் அப்படின்றது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இங்க டெஸ்டினி ஸ்கூட்டரோட கெப்பாசிட்டி 50% வந்து இருக்கு. அதை வந்து டபுள் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இங்க ஜோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கூட்டர் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இவி ப்ரொடக்ஷன் வந்து 15,000 யூனிட்ஸ்ல இருந்து 25,000 யூனிட்ஸா இன்க்ரீஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இவி அந்த ப்ரொடக்ஷனை முடிஞ்சா டபுள் பண்றதாவும் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஹீரோ மோட்டோகார்ப் வந்து 700 கோடி ரூபாய்க்கான குளோபல் பார்ட் சென்டர் வந்து ஓபன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து சவுத் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த குளோபல் பார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்புறம் இங்க ஆக்சசரிஸ் இது எல்லாமே வந்து குளோபல் லெவல்ல பிசினஸ் எடுத்துட்டு போறதுக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து என்ன ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னா கோல்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் லான்ச் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கோல்ட் ஃபார் இந்தியானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நேஷன் ஃபர்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மார்ட்டா கோல்டு வந்து எப்படி யூசேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி தரப்போதா சொல்லியிருக்காங்க. இங்க பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா கோல்டு வந்து பை பண்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க, நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து குறையுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார்ல. ஸோ இதுக்கு அலைன் ஆகுற மாதிரியான இந்த ஒரு இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது வந்து இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்ம இந்த ஒரு அசெட் வந்து லாக் பண்ணி வச்சிருவோம். பட் ஆனால் அதை வந்து ரீயூஸே பண்ண மாட்டோம். ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம வாங்கி வச்சோம்னா அப்படியே வந்து இருக்கும். ரீயூஸே வந்து பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓல்டு கோல்டோட அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரொமோஷன் வந்து நடக்க போகுது. மை கல்யாண் கோல்டு ரீசர்குலேஷன் டிரைவ் அப்படின்றத ஒன்று எடுத்துட்டு வராங்க. அண்ட் தென் இங்க வந்து 18 கேரட் கோல்டு வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு 4 பில்லர் ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கு. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இருக்கிற கோல்டை வந்து இங்க வீட்டில் இருக்கிற கோல்டை கொடுத்துட்டு இங்க வந்து காசா வாங்கிட்டு போறதா இருக்கிற அந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. இந்தியாக்குள்ளே இருக்க சர்க்குலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த கோல்டோட சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இங்க வந்து 18 கேரட் கோல்டையும் வந்து ப்ரொமோட் வந்து பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற அந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. ரிலையன்ஸ் ஐபிஓ கம்பெனி வந்து ஐபிஓ வந்து வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க முன்னாடி. பட் ஆனா இப்போ ஆஃபர் ஃபார் சேல் வந்து இருக்காது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஃபுல்லாவே வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டியா தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. $4 பில்லியன் ஐபிஓ வந்து வரப்போறாங்க. ஸோ மேபி அதுல வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. அதுல 25,000 கோடி ரூபாய் வந்து பார்க்கும்போது இங்க ஐபிஓ வந்து வருது டெப்ட் வந்து ரிடக்ஷன் பண்றதுக்காக தான் வராங்க. அதாவது கடன் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனில மேஜர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க மெட்டா அண்ட் தென் கூகுள் எல்லாருமே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ஸ்டேக் வித்துட்டு போதா வந்து நியூஸ் வந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த ஐபிஓ வரட்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலா இருக்க 2 வீலர் கம்பெனிஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய்க்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்திருக்காங்க. இது எல்லாமே நியர் டேர்ம்ல, அதாவது இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து பண்ண போறாங்க. ட்ரெடிஷனலான அந்த ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இவி வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்றாங்க. இப்ப டிவிஎஸ் மோட்டார்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 3,500 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பினான்சியல் 2027 2,000 கோடி ரூபாய் வந்து புது ப்ராடக்ட்ஸ்க்கும் R&D வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அந்த ஒரு 3,500 கோடி ரூபாயில. இப்ப ஹீரோ மோட்டோகார்ப் ஒரு 1,500 கோடி ரூபாய்க்கான பிளான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இங்க வந்து ஓலா வந்து ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இவி அப்புறம் பேட்டரிக்கு.
ஏத்தர் வந்து புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இங்க மகாராஷ்டிரால வந்து ஓபன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அங்க வந்து 10 லட்சம் வண்டி வந்து பர் இயருக்கு வந்து வெளியே வரும் அப்படின்றது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ராயல் என்ஃபீல்டு வந்து 2200 கோடி ரூபாய்க்கு ஆந்திர பிரதேஷ்ல வந்து புது பிளான்ட் வந்து திறக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டிமாண்ட் இந்த ஒரு பைக் டிமாண்ட் வந்து வரப்போகுது. அந்த ஒரு பைக் டிமாண்டை பூர்த்தி பண்றது மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே 80% அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை சூப்பரா வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க. 21.7 மில்லியன் டூ வீலர் சேல்ஸ் வந்து இங்க 2027 வந்து நடந்திருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனே வந்து 80% வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தளவு நல்லாவே வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 23% வந்து ஏறி இருக்கு. 316 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பொறுத்தளவுல 18% வந்து ஏறி இருக்கு. 1253 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் செக்மெண்ட்ஸோட அந்த ஒரு பிசினஸ் வந்து ஸ்லைட்டா வந்து டிக்ளைன் வந்து இருக்கு. 2.5% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 1100 கோடி ரூபாய் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா இதுவே ரியல் எஸ்டேட் பிசினஸோட அந்த ஒரு செக்மெண்ட் வந்து ரெவன்யூ சூப்பரா ஏறி இருக்கு. 60% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 130 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு 33 புது ஹோட்டல்ஸ் வந்து 2026ல திறந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட டோட்டலா இருக்கிற அந்த ஒரு கீஸ் வந்து 3300 கீஸா வந்திருக்கு. எல்லா கீஸுமே ஆட் பண்ணி பார்க்கும்போது 2031 உங்களோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 250 ஹோட்டல்ஸ் வந்து இருக்கணும். அந்த ஒரு 250 ஹோட்டல்ஸ்ல வந்து 22,000 கீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது 2031 உங்களோட டார்கெட்டா வந்திருக்கு. இது உங்களோட அசட் ரைட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பா வந்து இருக்க போகுது. இந்த ஜூரி குமாரகம் கேரளா ரெசார்ட் அண்ட் ஸ்பா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வாங்க போறாங்க. அதாவது இந்த ஒரு ஹோட்டல் வந்து வாங்க போறாங்க. 205 கோடி ரூபாய்க்கு வாங்க போறாங்க. ஸோ இது வந்து 100% ஸ்டேக் வந்து ஃபுல்லா வாங்கிட போறாங்க. இந்த ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் ஓவராலா சூப்பரா தான் வந்திருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ₹1 பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. டாடா ஸ்டீலோட Q4 ரிசல்ட்ஸும் வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. இங்க நெட் ப்ராஃபிட் வந்து 147% வந்து ஏறி இருக்கு. 2965 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 1200 கோடி ரூபாய் முன்னாடி பண்ணவங்க இப்ப வந்து அந்த அளவுக்கு அதிகமா பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 12% ஏறி இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து நடந்திருக்கு. எபிட்டா வந்து 47% வந்து ஏறி இருக்கு. இந்தியாவோட பிசினஸ்ல அந்த ஒரு க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 14% வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அந்த டெலிவரிஸும் சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. 6 மில்லியன் டன்ஸ்க்கு மேல வந்து பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஆபரேஷன்ஸ் அந்த ஒரு சூப்பரா இருக்க ரீசனால ரெவன்யூ வந்து 38,000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிருக்கு. எபிட்டா வந்து 25% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஆபரேஷனல் வந்து டிசிப்ளினா வந்து வைக்கிறாங்க. காஸ்ட் கண்ட்ரோல் வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு வராங்க. என்னதான் இங்க குளோபல் லெவல்ல அன்சர்டனிட்டி வந்து இருந்தாலும், சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து இருந்தாலும் இந்த கம்பெனியோட பிசினஸ் சூப்பரா வந்து இருக்கு. இந்தியா பிசினஸ் சப்போர்ட் பண்ணுது. நெதர்லாண்டோட பிசினஸ் வந்து இங்க ரெவன்யூ வந்து 1605 மில்லியன் யூரோஸ் வந்து பண்ணிருக்காங்க. எபிட்டா வந்து 58 மில்லியன் யூரோஸ் வந்து பண்ணிருக்காங்க. யூகே பிசினஸ் வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. எபிட்டா வந்து 48 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து ₹4 டிவிடெண்ட் வந்து பர் ஷேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் பத்தி ஒரு ஸ்டாக்கை பத்தி பார்ப்போம். டிடி பவர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை பத்தி பார்ப்போம். எல்லா ஸ்டாக்ஸுமே இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்புறம் வந்து இங்க ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து 89 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டாக்கை ஏன் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தளவுல இங்க வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்புறம் வந்து இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இங்க ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு சென்டர் எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பூஸ்டா வந்து இருக்கும் போது ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸும் ஜென்ரேட்டர்ஸும் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பேக்கப்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்புறம் இங்க வந்து ஏஐ ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாரையும் வந்து இந்த ஒரு கம்பெனியில அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். இதனால இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2026 ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸோட அந்த ஒரு ரெவன்யூ வந்து 32% வந்து ஏறி இருக்கு. அந்த இந்த கம்பெனியில ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃப்ளோஸ் வந்து 84% இந்த ஒரு Q3ல வந்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா தான் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 ஃபுல்லாவே வந்து பார்க்கும்போது 79% அந்த ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் சம்பந்தமா தான் வந்து வந்திருக்கு. ஃபினான்ஷியல் 2027 உங்களோட டார்கெட்டுமே 2200 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணணுன்றது உங்களோட டார்கெட்டா இருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி கம்மியா வந்து இருக்கு. ROCE நல்லா இருக்கு. ROE நல்லா இருக்கு. எல்லா மெட்ரிக்ஸுமே ஃபினான்ஷியலா சூப்பரா இருக்கு. பட் ஆனா ஏர்னிங்ஸ் வந்து 89 டைம்ஸ் இருக்கு. ரீசனால கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனா எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்புறம் இங்க வந்து எல்லா சோர்சஸ்லுமே வந்து இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே பூம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. அதை பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணிப்போம். டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் வந்து கனடால இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் அந்த ஒரு செமிகுலேட்டட் இன்ஜெக்ஷன் வந்து லான்ச் பண்றதுக்கான அப்ரூவல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த அப்ரூவல் வந்து கிடைச்சது ஏப்ரல் மாசம் எண்டுல. இப்போ வந்து அதை வந்து அபிஷியலா லான்ச்சே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ கனடா வந்து ஃபர்ஸ்ட் இந்த G7 கண்ட்ரில இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து இந்த செமிகுலேட்டட் இன்ஜெக்ஷனை வந்து அப்ரூவல் வந்து பண்ணது. ஸோ இது வந்து இங்க டயட் அப்புறம் எக்ஸசைஸ் கூட பண்றவங்க இந்த டைப் 2 டயபிட்டிஸ் ட்ரக் எடுத்தாங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து இருக்க போகுது. அப்புறம் இது வந்து வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷனா வந்து இருக்க போகுது. அப்புறம் ப்ரீஃபில்டான வந்து இன்ஜெக்ஷன் பென்ஸே வந்து கொடுக்க போறாங்க. 2 mg 4 mg வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனியோட வந்து ஒரு பிசினஸ் பர்சன்ஸை சூப்பரா எடுத்துட்டு போகுது. இந்தியாவில் வந்து செமிகுலேட்டட் இன்ஜெக்ஷனை லான்ச் பண்ணிட்டாங்க. ஒபிடா அப்படின்ற நேம்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த கம்பெனி சூப்பரா தான் இருக்கு டாக்டர் ரெட்டிக்கு. ஸோ இன்னைக்கான இதுவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக் தான் வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து புரிய வரும். ஸோ இங்கே வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து பாருங்க. ஒரு நாள் நீங்க ஸ்கிப் பண்ணால் கூட நிறைய டேட்டாஸ் அண்ட் தென் நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால அந்த கண்டினியூட்டி வந்து எடுத்துட்டு வர முடியாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது மார்க்கெட்ல தெரியாம வந்து இருக்கும். ஸோ டெய்லி நீங்க இந்த சேனலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வேர்ல்டு நியூஸ்ல என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். அது எப்படி நமக்கு வந்து எக்கனாமிக் லெவல்ல இம்பாக்ட் வந்து இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை தாண்டி இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது காலையிலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்மளோட கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல என்ன பிட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். மார்க்கெட்ல இப்ப என்ன சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்றதும் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஓவரால் எல்லா நியூஸுமே கம்பைன் பண்ண ஒரு நியூஸா தான் இந்த ஒரு சேனல் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு சேனலோட மோட்டோவாகவும் வந்து இருக்கு, டெய்லி நியூஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கு. ஸோ கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.